கோலம் போட்டு வச்சிருக்கா? நல்லா தண்ணடி போட்டிருக்கா. பாரு, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஐயே அம்மா, இது கோலம் மாதிரி தெரியல. ஏதோ கதை புஸ்தகத்துல வர டிராயிங் மாதிரி இருக்கு. ஆமா, இது புளிய முறத்தால அடிச்சு விரட்டின வீர தமிழச்சியோட வரலாறு. இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம். இதுதான் இப்ப ஃபேஷன். ஃபேஷன். அக்கா செம்மையா இருக்குல்ல? இவ்வளோ பெரிய கோலமா இருக்கு. யார் இவ தான் போட்டாளா? ஆமாங்க. இது கோலம் இல்ல மாமா, ஓவியம். நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. அப்பா, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கே, ஆச்சரியமா இருக்கு மாமா. ஏய் சும்மா இரு. எனக்கு என்னமோ அந்த கோலத்தை பாக்குறப்போ மாமா தான் இந்த புலி மாதிரியும் அதை அடிச்சு விரட்டுற அந்த வீர தமிழச்சி இந்து மாதிரியும் தோணுது. ஏய் என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, அந்த ஓவியம் கோலம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நடிக்காதக்கா. நீ என்ன சொன்னு எனக்கு கேட்டுச்சு. வர வர உன் பேச்சு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ சொன்னது மட்டும் மாமா காதுல விழுந்துச்சுன்னு வையி, என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயோ அம்மா தாயே, நான் எதுவும் தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பேசல. நீ என் சாப்பாட்டு கோல வச்சிடாத. நீ அங்க பாரு. என்ன இல்ல அது. கர்ணாண்ணா, கோலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி சரி, எல்லாம் பாராட்டினதெல்லாம் போதும். இது வரைக்கும் நீ செஞ்ச 2 வேலையும் நல்லா திருத்தமாக தான் பண்ணியிருக்க. ஆனால் எங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. அது என்னன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். போ. ரொம்பதான் ஆச்சரியமா இருக்கு. இங்க சாமி போட்டோலாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அதுக்கான தேவையும் எனக்கு வந்ததில்லை. ஒரு நிமிஷம். இனிமே குப்பைய அங்க எங்கன்னு தூக்கி போடாம இதுல போடு. சரி, பூஜை பண்ணணும். கற்பூரம், சாம்பிராணி ஏதாவது வச்சிருக்கியா? ஏய், சாமி போட்டோவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் சாமி. அப்புறம் கற்பூரம், சாம்பிராணின்னு ஏதோ கேட்டுட்டு இருக்க. ஒரு வீட்ல இது கூட இல்லையா? ஏ,
முதல்ல அது வீடே இல்லைங்கிறேன். இது என்ன குடும்பம் நடத்துற வீடுன்னு நினைச்சியா? வெறும் பேச்சுலர் ரூம். நான் எப்பயாவது வருவேன், கொஞ்ச நேரம் தூங்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அண்ணனோ அண்ணியோ கூப்பிடுவாங்க, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். மிஞ்சி போனா இங்கே ஷர்ட்டு பேண்ட்டு அது மட்டும்தான் கிடக்கும். நீதான் ஏதோ இங்கே வந்து அது எங்க இது எங்கன்னு கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்க. அப்ப நேத்து கேட்டதுக்கு என்ன சொன்ன? இதான் வசந்த மாளிகைன்னு சொன்னல, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இது வசந்த மாளிகை தான். எனக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. உனக்கு சௌகரியமா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? கேக்குறா கேள்வி. இவன் கிட்ட வந்து நல்லா சிக்கிக்கிட்ட. செருப்பை வெளியே விட்டுட்டு வரணும்னு தெரியாதா? இப்படிதான் செருப்போட வருவியா? இது மனுஷங்க புலங்குற இடம். இப்படி இருந்தா வீடு எப்படி சுத்தமா இருக்கும்? ஏய், இத்தனை நாளா நான் அப்படி செருப்பு போட்டு தான் இங்க வந்துட்டு இருக்கேன். நீ வந்து புதுசா ஆர்டர் போட்டுட்டு இருக்க. இத்தனை நாள் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. இனி நான் இருக்கிற 30 நாளும் நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். இப்ப இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் ஓவரா பேசுறாளே இவ. நம்ம ரூமுக்கு வந்து நம்ம கிட்டே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது இவள? சரி, எனக்கு பூஜை பண்ணணும். இப்படி மசன்னு நிக்காம கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வா. போ. ஆமா, இவ பெரிய முதலாளி அம்மா. நீங்க ஆர்டர் போட்டா நான் செய்யணுமா?